வணக்கம் நேயர்களே, புதிய ஒரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் ராஜயோக தியானம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இந்த முறை பக்திக்கும் தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அதில் என்னென்ன அனுபவங்கள் இருக்கிறது என்று கூறுவதற்காக நம்முடன் சகோதரி பி.கே. மஞ்சு அவர்கள் இணைந்துள்ளார். இவர் கடந்த 45 ஆண்டுகளாய் ராஜயோக தியானத்தை பயிற்றுவித்து வருகிறார். பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மவுண்ட் அபு ஞான சரோவரில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து 35 ஆண்டுகளாய் சேவை செய்து வருகிறார். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் ராஜயோகம் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கும் பக்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சிஸ்டர்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சேமான ஒரு ரிசல்ட்டா, ஒரு ஆனந்தமோ இல்லை ஒரு திருப்தியோ கிடைக்கக்கூடியது அனுபவமும் சேமா இருக்கா, இல்லை இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் டெஃபினட்டாக இருக்குது. அதில் வரக்கூடிய அனுபவங்கள் கூட வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா விதிமுறையே வித்தியாசம், அதனுடைய மீனிங்கே வித்தியாசமாக இருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய பிராப்தி கூட வித்தியாசமாக தான் இருக்குது. அதனுடைய ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம், அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இட்ஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரேயர் செய்கிறோம். ப்ரேயரில் கடவுள்கிட்டேருந்து வாங்கக்கூடியது, கேட்குறது. கடவுளே எனக்கு சக்தி கொடு, கடவுளே என்னுடைய குழந்தைங்களை காப்பாற்று, அவங்களுக்கு ஒரு நல்ல சீட் வாங்கி கொடுங்க, அவங்க எக்ஸாமில் பாஸ் ஆகட்டும், இல்லை இவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கட்டும், இல்லை அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரார்த்தனை. மீன்ஸ் டு ஆஸ்க், ப்ரே, இது கிடைக்கட்டும் அப்படின்றது. ராஜயோகா அப்படின்றது நம்மளோட இருக்கக்கூடிய சம்பந்தம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்லாமல் கடவுளோட கூட நம்முடைய சம்பந்தம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். பட் ஹியர் நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் தூரமாக தோணும். ப்ரேயரில் கடவுள் எங்கேயோ மேலே இருக்கார், நான் கீழே இருக்கேன். நான் இங்கேருந்து மேலே பார்த்து கை கும்பிட்டு கடவுளே கொடு, அது கூட இதை கொடு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்தியில் எங்கேயோ கொஞ்சம் பயம் அடங்கியிருக்கு. இப்போ பக்தி செய்கிறவங்க ரொம்ப அன்பாக, அந்த தீவிரமான கடவுளில் இருக்கக்கூடிய அந்த பாவனையோட, அந்த அன்போட, ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமான சம்பந்தத்தோட பக்தி இப்போ இல்லை. இப்போ பக்தி பயமுள்ள பக்தி இருக்கு. நம்மளுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ இப்படி செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு உடனே இதெல்லாம் செய்யணும். அதாவது தவறு செஞ்சாலும் சொல்லுவாங்க, உனக்கு பயபக்தி இருக்கா அப்படின்வாங்க, அது சேர்த்தே சொல்லுவாங்க. இப்படி செய்யாம இருந்தா கடவுள் நம்மள தண்டிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால சில விஷயங்கள் நம்ம பக்தியில செய்றோம். ரெண்டாவது, நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுனால டக்குன்னு யாருமே இப்போ எதுவுமே எனக்கு சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி திடீர்னு கடவுள்கிட்ட போய் இப்போ நீ தான் காப்பாற்றணும், எனக்கு காப்பாற்ற, எனக்கு தைரியம் கொடு, சக்தி கொடு கேட்குறோம். ஸோ இட்ஸ் லைக் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். மூணாவது விதம் ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ணுவோம். காலையில் ஏந்திரிக்கிறது, எல்லாம் சுத்தப்படுத்துறது, அது அங்கே போய் ஆரத்தி பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, அது பூ போடுறது, தேங்காய் உடைக்கிறது, இது ஒரு டெய்லி ருட்டீன் வாழ்க்கையில் ஒரு பகுதி. காலைல ஏஞ்சி ப்ரஷ் பண்ணுற மாதிரி, ஸ்நானம் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அங்கே என்னுடைய மனசு கூட அதில் இன்வால்மெண்ட் இருக்கா, அது நம்மளுக்கு தெரியாது. பூ போட்டுட்டு நான் வேறு எதையாவது நினைக்கலாம், வாயால் மந்திரம் சொல்லிகிட்ருக்கேன், மனசு இங்கே வேறு எங்கேயோ இருக்குது. அங்கே அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என் மனசில் கோவம் நிறைய வந்துட்டுருக்கு. எல்லாம் ஐ மீன் ஹரி, இப்போ இது முடிஞ்சால் நான் ஆஃபீஸ்க்கு போகணும், இது முடிஞ்சால் நான் என்னுடைய சமையல் வேலை ஆரம்பிக்கணும். ஏன்னா செருப்பு வெளியில் விட்டுருப்போம், காஸ்ட்லியாக இருக்கும், அதை பற்றி நினைவு ஓடிட்டுருக்கும் உள்ள நின்று. எனிதிங்.
ஸோ அதாவது அங்கே வந்து மனசு கூட அதில் டோட்டலி இன்வால்வ் இருக்குது அப்படின்றது இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. ஸோ திஸ் இஸ் பக்தி. அண்டு ப்ரேயரில் வந்து ஆஸ்கிங், கடவுளை இது எனக்கு கொடு, அது எனக்கு கொடு. ஸோ மோர் ஆஃப் டேக்கிங் ஃப்ரம் காட். பட் மெடிடேஷன் வந்து இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் காட். எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இங்கே கடவுள் மேலே நான் கீழே அப்படின்றது இல்லாமல், அவர் மேலே இருந்தாலும் நான் இங்கே இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். அந்த கடவுள் இருந்தாலும் கடவுள் எனக்காக என்ன? இப்போ நீங்கள் பெரிய ஒரு டைரக்டராக இருக்கீங்க, மினிஸ்டராக இருக்கீங்க, ஏன் கிங்காக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் அம்மாவாக தான் இருப்பீங்க. உங்களுடைய நண்பனுக்கு நீங்கள் நண்பனாக தான் இருப்பீங்க. உங்களுடைய தங்கைக்கு நீங்கள் அக்காவாக இருப்பீங்க, அண்ணனுக்கு தங்கையாக இருப்பீங்க. ஸோ இது ரிலேஷன்ஷிப் இது எப்போவுமே இருக்கும். அதே போல் அவர் கடவுள், ஓகே, அது அவருடைய பொசிஷன். அவருக்கும் எனக்கு சம்பந்தம் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ கிரியேட் தட் ரிலேஷன்ஷிப். எனக்கும் ஆண்டவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சம்பந்தம் வந்து தொடர்பு வந்து, அவர் தந்தையா, நான் மகனா, அவர் எனக்கு ஃப்ரெண்டா, அவர் எனக்கு தாயா, இல்லை அவருக்கு எனக்கு வாட் எவர் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள், எனக்கு எதில் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அந்த தொடர்புலேருந்து எங்கே சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்கோ அங்கே அன்பு இருக்கும். எங்கே அன்பு இருக்கோ அங்கே உரிமை இருக்கும். எங்கே உரிமை இருக்கோ அங்கே கேட்குற தேவை இருக்காது. நோ ஆஸ்கிங். அங்கே யாரோட நான் தொடர்பு வச்சிருக்கேனோ, யாரோட நான் அந்த நேர்மையான உண்மையான ஒரு செல்ஃப்லெஸ் ஒரு அன்பு இருக்கோ அங்கே அவர் கட்டுப்படுவார். அவர் கொடுக்கறதுக்காக, அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் சிந்திப்பார், நான் இல்லை. ஒரு குழந்தை பற்றி அம்மா அப்பா தான் சிந்திப்பாங்க, குழந்தை சிந்திக்கிறது. ஸோ இது ஒரு சம்பந்தம். அந்த உறவில் ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, தவிர அங்கே கேட்குறதில்ல ஒருத்தர் ப்ளீஸ் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து மெடிடேஷன்ன்றது டு ஹாவ் தட் லவ்விங் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோட அந்த உறவை வச்சு அந்த அதிகாரமோ அந்த அன்போ அந்த செல்ஃப்லெஸ்னஸ், அந்த ஒரு கடவுளினுடைய அன்லிமிட்டெட் லவ், அன்கண்டிஷ்னல் லவ்வை அனுபவம் பண்ணுறது தான் மெடிடேஷன். அங்கே கொடுக்கறது அப்படின்றது வந்து பிராப்தின்றது ஆட்டோமேட்டிக். நான் கேட்காமலேயே நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதன் என்ன கேட்க போகிறான், ரொம்ப சின்ன விஷயங்கள் இந்த கடவுளே கொடுத்த எவ்வளோ கொடுப்பார். பிகாஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், எனக்கும் கடவுளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸில் ஒரு பயம் இருக்கும். கடவுள் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன், கடவுளுக்கும் எனக்கும் இடையில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கடவுள் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, நான் இப்படி செய்யாமல் இருந்தால் அது. ஸோ இந்த பயத்தினால அவங்க இதாகும். இட்ஸ் சம்படி கேவ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். நம்ம பஸ்ஸில் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ பின்னாடி சீட்டில் எவ்வளோ உட்காருவோமோ அவ்வளோ அது ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கும் ஓட்டுறவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைவாயிட்டு வருமோ அவ்வளோ அந்த ஜம்ப் தூக்கி போடுறது கம்மியாகும். கிட்டுக்கு வர வர வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அதே போல் நம்மளோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய த டைரக்டர், த கிரியேட்டர், த காட், அவரோட நம்மளுடைய சம்பந்தம் நெருக்கமாயிட்டு வரும் பொழுது அந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள், அந்த ஒரு பயம் என்றது இது தூக்கி போட்ட எப்படி ஒரு ஜர்க் இருக்கும், அது இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எனக்கும் கடவுளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக we feel we are lost. ஏதோ சப்போர்ட் பிடிப்போம், பஸ்ஸில் கூட தூக்கி போட்டு அங்கங்கே பிடிப்போம், இல்லை ஹேண்டில் ஜம்ப் ஆகும், பிடிப்போம். அதே போல் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கணும் சேஃப்டிக்காக. நம்ம வாழ்க்கையில் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா இன்செக்யூரிட்டி. we don't feel secured. எங்கேயாவது பாருங்கள் உலகத்தில் இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உருவத்தில் we feel very secured. When I talk about security is not in sense of physical way.
ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது இமோஷனல் செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் 10 பேரோட குடும்பத்தில் இருக்கீங்க. அண்ணன், தம்பி, தங்கை, அப்பா, அம்மா, அவங்க இவங்க 10 பேர் ஓட நீங்கள் இருக்கீங்க வீட்டில். ஆனாலும் நீங்கள் தனிமையாக ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணலாம். அப்படிதான் இப்போ நடந்துட்டுருக்கு உலகத்தில். நிறைய ஃபேமிலிஸில், நிறைய இடங்களில் 10 பேரோட இருந்தாலும் ஒரு தனிமை, 10 பேரோட இருந்தாலும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது. ஸோ இங்கே ஒரு இமோஷனல் செக்யூரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்ம பயந்து பயந்து வாழ்கிறோம்ல, இது சொன்னால் என்ன ஆகும், இது சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், இந்த விஷயம் அப்பாவுக்கு சொன்னால் அப்பா என்ன நினைப்பாரு, அம்மா என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு, ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, இதே விஷயம் நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லலாமா வேண்டாமா. நம்ம ஃபேமிலி அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிக்கிறதுக்கு கூட அவங்க நிறைய யோசிக்கிறாங்க, சொல்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க. இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா. ஸோ வி ஆர் நாட் செக்யூர்ட், வி ஆர் நாட், அது பயம் இல்லாமல் ஒரு ஒரு ஓப்பன் ஒரு ஃப்ரீ லைஃப் நம்மளுடைய ஃபேமிலிஸில் கூட நம்மளுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய இமோஷனல் செக்யூரிட்டி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஸ்மூத் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு அது 3 விஷயங்கள் ரொம்ப தேவை. நம்பர் 1, இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி. ஒரு உள்ளுள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வேணும். 1 இஸ் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரமான மனசு வேணும். அந்த ஸ்திரமான மனசு இருந்தால் தான் நம்ம வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மனிதர்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. என்னுடைய மனசு ஸ்திரம் இல்லைன்னா அந்த சேஞ்சிங் லைஃப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மை இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி, மைண்ட் ஸ்திரமாக இருக்கும். செகண்ட் திங், ஸ்ட்ராங் இன்னர் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் மைண்ட். என்னுடைய உள் மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், திருடமான மனசாக இருக்கும். நம்பர் 3, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த 3 நம்மளுக்கு இந்த மெடிடேஷனில் கிடைக்கும். ஐ ஃபீல் வெரி ஸ்டேபிள், என்னோடய மைண்டு ஸ்திரமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த கடவுளோட என்னுடைய தொடர்பு இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஐ கெட் தட் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். அண்ட் தேர்ட், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை, திருப்தியான லைஃப்பை லீட் பண்ணுறேன். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் அன்எக்ஸ்பெக்டட் அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ். எதிர்பார்க்காம ஒரு சூழ்நிலைகள் கூட நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தியோ திறமையோ நம்மளுக்கு கிடச்சிடும். அதனால வாழ்க்கையில் பயம் அப்படின்றது இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் ப்ரேயர், மெடிடேஷன். அதில் வரக்கூடிய ஒரு பிராப்தி. அங்கே ரொம்ப சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். குழந்தைய பாஸ் பண்ணிவிடு, குழந்தைக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், இவங்களுக்கு குணமாயிடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம கேட்குறோம். ஆனால் நிரந்தரமான ஒரு திருப்தி மனசில் வரணுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம் தானே. இங்கே எங்கேயுமே மெடிடேஷனில் நம்ம என்னமே கேட்க மாட்டோம். அது கூட இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம். இட்ஸ் அ ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். இப்போ நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்னோட பேசிகிட்ருக்கீங்க. இது பேசுகிறதுனால எவ்வளோ எனக்கு அந்த யாரோட பேசுகிறோன்றது கூட முக்கியம் தானே, ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு எவ்வளோ அந்த பேசுகிறதுனால என்லைட்டன்மெண்ட் இருக்குது, எவ்வளோ என்ரிச் நான் மைண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் கவுண்ட் ஆகும். அண்ட் மோர் ஸ்ட்ரென்த் ஐ கெட், மோர் ஸ்ட்ராங்கர். இன்டர்னலாக நான் ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக மாறிட்டுருப்பேன். ஸோ திஸ் இஸ் மெடிடேஷன், ப்ரேயர், பக்தி. தியானத்தில் பொதுவாக கண்ணை மூடி தியானம் செய்யலாம், சிலதில் கண்ணை மூடி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எது சரியான முறை சிஸ்டர்? ஆக்சுவலி இந்த ராஜயோகத்தினுடைய முறையில் கண்ணு திறந்து தான் செய்வாங்க. ஏன்னா த பெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கண்ணு திறந்து செய்கிறதுல தான் இருக்குது. கண்ணு மூடிட்டு நம்ம ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம். இட்ஸ் லைக் மோர் இமேஜினரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். கற்பனை லோகத்தில் இருப்போம். நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன், வாட் எவர் அவங்களோட தியானத்தினுடைய ப்ரொசீஜர் எப்படி இருந்தாலும் அப்படியே கண்ணு மூடி அப்படி கண்ணு திறந்த உடனே நம்ம ரியாலிட்டிக்கு வரும். ஸோ கண்ணு மூடுறது கண்ணை திறக்கிறது எப்படின்னா தூங்குறதும் முழிக்கிறது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரார்த்தனையிலே கூட நம்ம கண்ணை மூடுறோம்ல சிஸ்டர். கண்ணு மூடுறாங்க, பட் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதனால இட்ஸ் லைக் அந்த மனசில் கண்ணு மூடுற வரைக்கும் மனசு கண்ட்ரோல் இருக்கிற போல தோணுது, நல்ல எண்ணங்கள் இருக்கிற போல தோணுது, நல்ல ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகிற போல தோணுது, ஏதோ கடவுளுடைய சிந்தனைகள் மனசு நிறைஞ்சு இருக்கிற போல தோணுது. கண்ணு திறந்த நிமிஷமே அவங்க மேலேருந்து திடீர்னு கீழே வர போல் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இட்ஸ் லைக் டூ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. 2 தனிப்பட்ட உலகம். இந்த கண்ணு மூடி இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா அனுபவிச்சுட்டு இருந்து கண்ணு திறந்து திடீர்னு இங்கே கீழே வந்து விழுந்த போல ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ரியாலிட்டி கண்ணு திறந்து இருக்கிறது. கண்ணு மூடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இட்ஸ் நாட் ரியாலிட்டி. அது ஒரு கற்பனை உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால டு மேக் தி ட்ரீம் ரியாலிட்டி கண்ணு திறந்து தான் செய்யணும். அண்ட் இப்போ பெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கண்ணு திறந்து செய்கிறதுல தான் இருக்கும். ஏன்னா கண்ணு மூடி கான்சன்ட்ரேஷன் வந்து கண்ணு திறந்த உடனே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். இப்போ ஏதோ சவுண்ட் வந்தது, டக்குன்னு எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு, அல்லது வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன். கண்ணு திறந்து இது பார்த்த நான் அப்போ நினச்சது, கண்ணு மூடி நினச்சது கண்ணு திறந்து இது பார்த்த உடனே அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஆனால் கண்ணு திறந்தே அந்த ஸ்டேட்டை கொண்டு வர்றதுனால அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு பர்மனெண்ட்டாக மாறி போயிடும். லைக் வி ஆர் லிவிங் இன் அ ரியல் லைஃப். நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், இது இருக்குது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரியல் இருக்குது. இந்த ரியாலிட்டியிலேயே என்னுடைய மனசை வந்து ஃபோக்கஸ் செய்யக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ப்ராக்டிஸ் அல்லது ஒரு ட்ரைனிங் மனசுக்கு ஏற்படும். ஒரு தடவை கண்ணு திறந்து நான் ஃபோக்கஸ் செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் நான் ஆரம்பித்தா யாராலையும் எந்த இதாலையும் என்னுடைய ஃபோக்கஸை மாற்ற முடியாது. மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. பிகாஸ் ஐ எம் இன் இட். ஸோ த பெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து வித் ஐஸ் ஓப்பன். அண்ட் இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் பிரபாவம் கண் மூலமாக அது வைப்ரேட் ஆகும். அது வெளியில் உள்ள இந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். ஸோ லைக் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங். அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து வெளியில் கூட அது பரவி இருக்கும். இப்போது ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம்ல, அது எரிய எரிய அதனுடைய ஃபியூம்ஸ் எல்லாம் ஃபுல் ஸ்ப்ரெட் ஆகும், அதனுடைய ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதே போல் நல்ல எண்ணங்களோடு நம்ம கண்ணை மூடி உட்காந்துட்டு இருந்தால் அது உள்ளுக்குள்ளவே இருக்கும். கண்ணு திறந்து செய்கிறதுனால அந்த நல்ல எண்ணங்களுடைய ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல அனுபவம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ள அந்த அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங் அந்த எண்ணங்கள் இருக்குது, எவ்வளோ அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்தபடி அது அவ்வளோ தூரம் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே யார் வராங்களோ அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் ஏற்படும். பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து ஏற்படும். தியானம் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, பிரார்த்தனை என்றால் என்ன, அதில் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அதில் உள்ள அனுபவங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொன்னதுக்காக நேயர்கள் சார்பில் நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. தியானம், பக்தி மற்றும் பிரார்த்தனை இவைகளின் வேறுபாடு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு மிகவும் அத்தியாவசியமானது. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளால் நாம் பாதுகாப்பின்மையை உணர்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் இறைவனோடு நெருக்கத்தில் செல்கின்றோமோ அப்பொழுது நாம் மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றோம். ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு 3 விஷயங்கள் அவசியமானது. அது நமக்கு தியானத்தின் மூலமாக கிடைக்கின்றது. உள்ளார்ந்த ஸ்திரத்தன்மை, திடமான மனம், எப்பொழுதும் திருப்தி. தன்னை தான் புரிந்து கொண்டு இறைவனை நினைத்து மற்றும் உணர்ந்து அனுபவம் செய்வதுதான் தியானம். பிரார்த்தனை என்றால் வேண்டுதல், அதாவது கேட்பதாகும். பக்தியில் நாம் கடவுளிடம் அன்பையும் தீவிர தன்மையையும் செலுத்துகின்றோம். ஓம் சாந்தி.